நம்ம வாழ்க்கையில அவர்கள் முக்கியமா அழகானது அப்படின்னு நீங்களா சொல்லுவேன் சார். இவ்வளவு நாள் சார் ஏன்னா அவங்க எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப பயங்கர பயம் அப்படின்னு நான் ரொம்ப பயம் தான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை எங்க முடிச்சாங்களோ அங்கதான் இந்த செகண்ட் ப்ரோமோவை ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, எல்லார்கிட்டயும் பதில்லாம் சொல்லியிருப்பாரு. அதோட தொடர்ச்சியா தான் செகண்ட் ப்ரோமோவை விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடலன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துடும். ஸோ ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி என்ன கேட்டிருப்பாருன்னா, ஃபேமிலின்றது நமக்கு ரொம்ப க்ளோஸான விஷயம், அவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம், அவங்க அடுத்த வாரம் வரப்போறாங்க, அது உங்க மனநிலைலாம் எப்படி இருக்கு, ஸோ யார் வந்து வரப்போறவங்களை நினைச்சு பயப்படுறா, ஏன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க, யாரு பயப்படுறா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கேட்டாரு. அதுல நிறைய பேர் வந்து பார்வதி பேரை தான் சொன்னாங்க. யார் யார் சொன்னா, விக்ரம் சொன்னாரு, சபரி சொன்னாரு, இவங்கெல்லாம் வந்து பார்வதி தான் கொஞ்சம் பீதியில இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட தொடர்ச்சியா தான் இந்த ப்ரோமோவா இருக்கு. இந்த ப்ரோமோல முதல்ல திவ்யா எந்திரிச்சு பேசுறாங்க. அவங்க வந்து சார் பார்வதி தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பார்வதி எல்லார்கிட்டையும் எனக்கு பயமா இருக்குன்னு அடிக்கடி வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் எல்லாருமே பார்வதி தான் ரொம்ப பயத்தில் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மற்றவங்களுக்காவது லவ் கண்டென்ட்டை நினச்சி அவங்க பயப்படுறது தான் தெரியும், ஏதோ லவ் கண்டென்ட் பண்ணதை நினச்சி பார்வதி பயப்படுறா போலன்ட்டு. ஆனால் பார்வதி பயம் வேற மாதிரி. ஏன்னா விஜய் சேதுபதி லைட்டாக நேற்று குத்தி காட்டுற மாதிரி ஒரு 3 இடத்துல சொல்லிட்டார்ல, பார்வதிக்கு அந்த பயம் தான் இருக்கு. இப்போ நம்ம அது போலன்னு நினச்சோம், அது போக வேற செஞ்சிருக்கு. அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அம்மாவை இவங்க ஏமாத்திடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வீடியோலேயே வந்து அம்மா கிட்ட இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க, அம்மாலாம் இவங்களை திட்டுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா அண்ணனுங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அண்ணன் கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் இருக்கு. ஸோ இதுல வந்து எல்லாருமே முதல்ல திவ்யா வந்து பார்வதின்னு சொல்லிட்டாங்களா. அடுத்து எஃப்ஜே என்ன சொல்றான்னா, இதுக்கு முன்னாடி அம்மாவை பத்திலாம் அவங்க பேசினதே கிடையாது, ஆனா இந்த ஒரு வாரத்துல மட்டும் என் அம்மா வந்தா என்ன பண்றது, என் அம்மா வந்தா என்ன பண்றதுன்னு ஒரு 1000 வாட்டி அம்மாவோட பேரை சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் பார்வதி தான் செம்ம பயத்துல இருக்கான்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். அவங்க நிறைய வெளிப்படுத்திட்டாங்க. உள்ளுக்குள்ள பயத்தை வச்சிருந்தாலும் அதை காமிச்சிக்காம இருந்திருந்தா பரவாயில்ல. பார்வதி எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டாங்க, என் அம்மா வரத நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, என் அம்மா வரத நினைச்சா எனக்கு பயமா இருக்குன்னு எல்லார்கிட்டையும் ஒருத்தர் விடாம சொல்லிட்டாங்களா. அதனால தான் எல்லாருமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ படி விக்ரம் சபரி சொன்னதை காமிச்சாங்க. இப்போ திவ்யா எஃப்ஜேவை காமிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் கனி மட்டும் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ கொண்டு போறாங்க. கனி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க சார். சாண்ட்ரா ஃபேமிலி வரதை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது கேள்வி வந்து என்னன்னா, யார் வந்து பயப்படுறான்ற மாதிரி கேள்வி. ஆனா வந்து அந்த கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி வந்து யாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு போல. ஏன்னா கனியோட பதில் அப்படிதான் இருக்கு. சாண்ட்ரா வந்து ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க, ஃபேமிலியை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஃபேமிலி வரதை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கனி வந்து இதுக்கான பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கு, அந்த கேள்விக்கான பதில் சொல்ற மாதிரி இல்லை. அந்த கேள்விக்கான பதில்னா அதுலயும் பார்வதி பேர் தான் அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கனி இந்த மாதிரி சொல்றாங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்வதி எந்திரிச்சு சொல்றாங்க. பார்வதி யார் பேரை சொல்றாங்கன்னா எஃப்ஜேவோட பேரை சொல்றாங்க. அதாவது ஆதிரை ஃபேமிலியை சேர்ந்தவங்க வருவாங்கல்ல சார், அவங்கள பார்த்து வந்து எஃப்ஜே செம்மையாக பயப்பட வாய்ப்பு இருக்கு சார், எனக்கு அப்படி தான் தோணுது. அதே மாதிரி ஆதிரை ஃபேமிலியும் எஃப்ஜே கிட்ட ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்கு சார், அதனால அவன் பயப்படுறான்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா இந்த விஷயத்த சொன்னாங்க. சார் எஃப்ஜே பயப்படுறான்னு எனக்கு தோணுது, ஏன்னா ஆதிரை ஃபேமிலியில இருந்து வரவங்க எஃப்ஜேவை ஏதாவது கேட்பாங்கல்ல, அதை நினச்சி அவன் பயப்படுற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சுபிக்ஷா சொன்னாங்க. இப்போ பார்வதியும் அதே விஷயத்த தான் சொல்றாங்க. இதெல்லாம் சொன்ன பார்வதி இருக்காங்கல்ல, சார் எனக்குமே பயமா தான் சார் இருக்கு, என் வீட்டில் இருக்கவங்களை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் சார் இருக்குன்ட்டு கோவை சரளா ஒரு டோன்ல சொல்லுவாங்கல்ல, சார் எனக்கும் கொஞ்சம் பயமா தான் சார் இருக்குன்ற மாதிரி காமெடியா சொல்றாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி இருக்கார்ல, பரு உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் பாரு, ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரும் பதிலுக்கு ஃபன்னா தான் சொன்னாரு. நீங்க யோசிச்சு பாருங்களா, பார்வதி கிட்ட தான் வந்து ரொம்ப ஃபன்னா விஜய் சேதுபதி பேசுறாரு. நிறைய பேர் அதை என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இவர் பார்வதியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அட்டாக்லாம் சொல்ல முடியாதுங்க, போற போக்கில் கலாய்க்கிறது தாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்து பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் அட்டாக் பண்ற மாதிரி இல்ல பார்வதியை. சொல்ல போனா நிறைய இடத்துல பார்வதியை காப்பாத்த தான் அவர் செய்யறாரு. பார்வதியை ரொம்பலாம் அட்டாக் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா பார்வதி சப்போர்ட்டர் இவர் எப்ப பாரு பார்வதியே நோண்டிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் அவர் நோண்டல. என்ன அவங்க ஏதாவது பண்ணா கேட்கிறாரு, ரியாக்ஷன் கொடுத்தா இவங்களை மட்டும் கேட்கிறாரு, மற்றவங்களை கேட்க மாட்டாருன்றீங்க. பார்வதி அநியாயத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, மற்றவங்க 2-3 இடத்துல கொடுக்குறாங்கன்னா பார்வதி 10 இடத்துல கொடுக்குறாங்க, அதனால கேட்கிறாரு. மற்றபடி வந்து பார்வதி கிட்ட அவர் ஃப்ரெண்ட்லியா ஒரு டீல் தான் பண்றாரே தவிர ரொம்ப அட்டாக் பண்றது இல்லை. அட்டாக் பண்ண வேண்டிய இடத்துல அட்டாக் பண்றாரு,
திட்டம் போட்டு பார்வதியே சொல்லிட்டு இருக்கணும்லாம் பிளான் பண்ணி அவர் பண்ற மாதிரி எனக்கு தெரியலங்க. ஸோ நிறைய பேர் அப்படி சொல்றத பார்க்க முடியுது. நான் அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் நடக்க போற வாரம் சூப்பரா இருக்குங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. இப்ப கனி வீட்ல இருந்து வந்தாங்கன்னா நீ எஃப்ஜே விட்டு தள்ளிரு, நீ அதை விட்டு வெளியே வா, இதை விட்டு வெளியே வான்னு சொல்லுவாங்க. பார்வதி வீட்ல இருந்து வரவங்க நீ கமருதீனை விட்டு தள்ளிரு, நீ தனியா கேம் ஆடு, இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு ஜாலியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டீமனு ஏஞ்சல் டாஸ்க்கை விட எனக்கு ஃப்ரீஸ் டாஸ்க் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க, அதை பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.